ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 31வது வசனம். யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்குள்ளே நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமாபுரியில் இருக்கிற மக்களுக்கு, சகோதரர்களுக்கு எழுதி கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படி நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும். அவர் மிகவும் தெளிவாக சொல்றாரு, நான் போராடுகிறேன். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னா, நான் ஜெபம் மாத்திரம் செய்யல, நான் என்ன செய்கிறேன், போராடுகிறேன். ஜெபம் செய்கிறதுக்கும் அது வேணாம்ப்பா, ஒரு மாதிரி சவுண்ட் டிஸ்டர்பாக இருக்கு. ஜெபம் செய்கிறதற்கும் ஜெபத்திலே போராடி ஜெபிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆமே. இவர் இந்த சகோதரர்களிடத்துல நீங்க ஜெபமே பண்ணல அப்படின்னு என்ன செய்யலன்னா சொல்லல. அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 32ஆம் வசனம், தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல. சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஜெபத்துல நான் என்ன செய்யறேன்னா போராடி ஜெபிக்கிறேன். நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஜெபிக்கிறீங்க. நீங்க என்ன செய்யறீங்க, நான் என்ன செய்யறேன். ரெண்டும் வித்தியாசம் உண்டு. ஜெபிக்கிறது வேற, போராடி ஜெபிக்கிறது வேற. நல்லா கவனிங்க. ஒருத்தவங்க ரொம்பவும் பாதிக்கப்பட்டு ரொம்ப பலவீனத்தின் நேரத்தில் அல்லது ரொம்ப சோர்வின் நேரத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வதியும், சுகத்தை தாரும், பெரிய காரியத்தை செய்யும், இயேசு நாமத்தில் பிதாவே அப்படின்னா அது அவங்களுக்குள்ளுமே ஒரு பெரிய மன நிறைவு என்ன பண்ணதுன்னா காணப்படாது. ஏன் காணப்படாது? நம்ம எவ்வளோ பெரிய உபத்திரவத்தில் இருக்கிறோம், எவ்வளோ பெரிய பாடுகளில் இருக்கிறோம். நமக்காக இந்த திருச்சபை மக்கள் என்ன செய்யலைன்னா போராடி ஜெபிக்கல. என்ன செய்யல? ஜெபிக்கிறாங்க, ஆனால் என்ன செய்யலைன்னா போராடல. நானும் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்கலன்னு என்ன பண்ணல சொல்லலை, ஆனால் என்ன செய்யலைன்னா போராடி ஜெபிக்கல. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? காலையில் எழுந்து வேலைக்கு போகிறது முன்னாடி என்ன செய்கிறோம், கேலண்டர் முன்னாடி போகிறோம். இந்த நாளுக்குரிய ஒரு வசனம் இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த நாளுக்குரிய ஒரு வசனம் இருக்கு. என்னம்மா போட்டிருக்கு நீங்கள் இந்த நாளுக்குரிய வசனம்? 18 எழுந்து படிங்க ரேஷ்மா. என்ன வசனம் போட்டிருக்கு? அந்த வசனத்தை படிப்பா. தாரிக்கு எழுந்து படிங்க. என்ன வசனம் போட்டிருக்கு வேகமா? மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. டெய்லி காலைல வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? இந்த வசனத்தை என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். ஆண்டவரே, நான் வேலைக்கு போகிறேன், என் கூட என்ன பண்ணுங்க, கூட வாங்க, நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், எனக்கு சுகத்தை தாங்க, பலனை தாங்க, என் பிள்ளைங்கள அது கூட நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஆண்டவரே என் கூட வாங்க. உண்மைதான், டைம் இல்லை. ஆண்டவரே என் கூட வாங்க. அப்படி என்ன பண்ணுறது? பைக்கை ஸ்டார்ட் பண்ணவே பாதி தூரத்தில் பஞ்சர் ஆகிட்டு அங்கேருந்து தள்ளிட்டு போகிறது. அப்போ 1 மணி நேரம் என்ன ஆகும்? வேஸ்ட் ஆகும். ஆனால் இங்கே ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்கு, 5 நிமிஷம் ஒரு ஸ்ட்ராங்கான ஜெபம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இல்லைன்னா நேரம் இல்லை. ஆனால் பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் போராட வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுறார். ஒரு விசுவாசிக்கும் ஊழியக்காரனுக்கு என்ன வித்தியாசம்? விசுவாசிங்க ஜெபம் பண்ண சொன்னா, இந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆண்டவரே கேரளாவை என்ன பண்ணுங்க சொல்லு, கரெக்டு தான், ஆசீர்வதியும், திருப்பூரர் ஆசீர்வதியும், அதுக்கப்புறம் அந்த செங்கல்பட்டு ஆசீர்வதியும், கடலூர் ஆசீர்வதியும், திருவண்ணாமலை ஆசீர்வதியும் சொல்லிட்டு இங்கே வரதுக்குள்ளேயே இவங்க சீரியஸ் ஆகிடுவாங்க. ஆமே. நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த குறிப்புக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கோம். என்ன செய்கிறோம்? பேக்கேஜ்னா புரியுதா? ஒரு குழுவாக நம்ம ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறோம். என்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸு? எந்த ஜெப குறிப்பு கொடுத்தாலும், ஆண்டவரே எங்கள் தலைமை போதகரை, எங்கள் பாஸ்டர் அம்மாவை
எங்கள் பிரதரை அப்புறம் எங்கள் சிஸ்டர் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுத்த 2 குழந்தைங்களை தலைமை போதருடைய பொண்ணை ஆசீர்வதியும், எங்கள் திருச்சபை மக்களை. இப்போ எல்லா ஜபத்திலுமே நம்ம இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறோம்? ஆமாம், இது இன்பில்டாகவே வச்சிருக்கிறோம். இதை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணுறது இல்லை, மாத்துறதே கிடையாது. எந்த குறிப்பு சொன்னாலும் இந்த பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு அல்லது அந்த குறிப்புக்கு ஜெபம் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டாவது என்ன பண்ணுறது, வெளியே வர்றது. இது ஒரு ஃபார்மாலிட்டியான ஜெபம். ஆனால் பவுல் சொல்லுகிற ஜெபம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ள ஜெபம். வைராக்கியத்தோடு போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபந்தான், விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபந்தான் பிணியாளிகளை சுகமாக்கும். ஒரு விசுவாசத்தின் ஜெபம், போராட்டத்தின் ஜெபம், வைராக்கிய வாஞ்சியாய் ஜெபிக்கிற ஜெபம் இன்றைக்கு நமக்கு தேவைன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமாபுரியர்களுக்கு இருக்கிற சகோதரர்களுக்கு மிகவும் ஒரு பிரியப்பட்டு எழுதுகிறார். நான் சொல்லுகிறேன், ஜெபங்களில் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆமே, நிறைய. இப்போ ஒரு சில ஜெபத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். முதலாவது கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம். என்ன ஜெபம்? நீங்கள் எல்லாமே எழுதுங்க. போன வாரம் சங்கரையா மெசேஜ் ஒரு நோட்டு வாங்கி பார்த்தா சங்கீதம் 144:1 இது ஒரே வசனம் மட்டும் எழுதியிருக்கிறாங்க. அவர் எவ்வளோ பாயிண்ட் சொன்னார். என்னடா ஒரு வசனம் எழுதிருக்கீங்கன்னா, அவர் ஒரு வசனத்துலேருந்து தான் பேசினாராம். அதனால் ஒரே வசனத்தை மட்டும் என்ன பண்ணுறோம், எழுதியிருக்கிறோம். பேசுகிற எல்லா பாயிண்ட்டும் எழுதுங்க. ஜபத்தில் வித்தியாசம் உண்டு. என்ன இருக்குது? ஜபத்தில் வித்தியாசம் இருக்குது. முதல் ஜபம் எப்படி ஜபிக்கிறோம் அப்படின்னா, முதல் ஜபம்னு சொல்ல முடியாது, நிறைய வித்தியாசமான ஜபத்தில் ஒன்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம். என்ன ஜெபம்? கண்ணீரோடு ஜெபிக்கிற. 2வது விண்ணப்பத்தோடு, நிறைய விண்ணப்பம் நம்முடைய இருதயத்தில், விண்ணப்பத்தின் ஜெபம். 3வது பெருமூச்சின் ஜெபம். என்ன மூச்சின் ஜெபம்? இருதயத்தில் பெரிய பாரம் தான், ஒரு பெரிய மூச்சு என்ன பண்ணுவோம், இழுத்து விடும். ஆண்டவரே ஏசப்பா நீர் தான் என்ன பண்ணோம், இறங்கணும், மூச்சை விட முடியாது, கத்தரி ஜெபம் பண்ணும், பெருமூச்சின் ஜெபம். அடுத்தது உபவாசத்தின் ஜெபம். என்ன ஜெபம்? எப்படி ஜெபம் பண்ணணும்? ஒரு காரியம் நடக்கணும், நல்ல 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னா நடக்குமா அந்த காரியம்? எப்படி ஜெபம் பண்ணணும்? உபவாசிக்கணும். ஒருவேளை நம்முடைய வயிறை காய போடணும், ஒருவேளை கண்ணீரோடு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். கத்தர் இறங்கணும்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பாருங்க, கத்தர் இறங்கணும்னா அவங்க தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து உபவாசித்து புசியாமலும் குடியாமலும் சாம்பல்ல உட்கார்றாங்க. ஏன்? கத்தர் எனக்காக என்ன பண்ணணும், இறங்கணும். என் ஜெபத்துக்கு கத்தர் என்ன செய்யணும், பதில் தரணும். அப்போ உபவாசத்தின் ஜெபம். அடுத்ததாக கண் விழித்து ஜெபிக்கிற ஜெபம். இப்போ நைட் ப்ரேயர்னு வைக்கிறோம். என்ன ப்ரேயரு? ஆல் நைட் ப்ரேயரு, 10லேருந்து 4 மணி வரைக்கும் வைக்கிறோம். அதுக்கு பேர் என்ன? கண் விழிப்பின் ஜெபம். ஆல் நைட் ப்ரேயர்னா என்ன? ஏன் கண் விழித்து ஜெபம் பண்ணுறோம்? வேதம் சொல்லுகிறது, இரவு நேரத்தில் ஜாமம் காக்கிறவர்களை ஏற்படுத்துங்க. ஜாமக்காரன் ஜெபம். இரவுல கண்ணை விழிச்சு தூக்கத்தை தியாகம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் அமரும் போது தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். கண் விழித்து என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்லுகிறேன், நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். என்ன செய்யறோம்? தாவீது தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போனார். 51வது சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். தாவீது எங்க போனாருங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை பாதுகாத்துக் கொள்ளும், எனக்கு அப்படி ஜெபம் பண்ணல. தன்னுடைய பாவத்தை என்ன செய்யறாருன்னா அறிக்கையிடுறார். அந்த 51வது சங்கீதத்தினுடைய தலைப்பே சொல்லுகிறது, தாவீது பச்சைபால் இடத்துல பாவம் செய்த பின்பு தேவனால் நாத்தான் தீர்க்கதரிசியால் உணர்த்தப்பட்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து பாடின போது எழுதின சங்கீதம் தான் எது? 51. அப்போ பாவத்தை என்ன செய்யணும்? ஒரு நாளும் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஜெபம். அதுக்கு அடுத்து நான் சொல்ல முடியும், விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். என்ன ஜெபம்? ஆமா, வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தோடு நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்படியே என்ன பண்ணுமா, நடக்கும். அப்போ ஒரு காரியத்தில் நம்ம விசுவாசம் இல்லாம நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்திற்கு நிச்சயமா என்ன கிடையாதுன்னா பதில் கிடையாது. தேவனை இங்க இருக்கிறாரு, ஆவியானவர் இங்க உலாவுகிறாரு, நம்ம நம்புறோமா? நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்புறோம். கர்த்தருடைய கரம் இங்க என்ன பண்ணுது? அசைவாடுது. இங்க நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பாரு. தேவனுடைய ஆலயத்துல தேவன் எழுந்தருளுகிறாரு. நம்ம என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். இங்க ஆண்டவருடைய கரம் இருக்குதுன்னு விசுவாசிக்கிறோம். இங்க எந்த ஒரு சிலையும் இல்லை, சொரூபமும் இல்லை, எதுவுமே என்ன பண்ணல,
ஆண்டவருடைய வார்த்தையை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா கடவுள் என்ன செய்யறாருங்க? உலாவுறாரு. ஆண்டவருடைய கரம். இதுதான் விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, இதில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. இங்க ஒரு பொருள் இல்லை, ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம் இங்க இருக்குது. அந்த விசுவாசத்தின் ஜபம் தான். நீங்க எப்போ ஜெபம் பண்ணாலும் ஒரு காரியத்தை நல்லா உணரணும். இது எனக்கு நடக்காது, ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் வீண். ஒன்னும் நம்ம விசுவாசிக்கணும், நான் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் எனக்கு தருவா. நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணுவாரு? செவி கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவருக்கு சுகத்தை தருவார். இந்த விசுவாசத்தின் ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கருத்தாய் ஜெபிப்பது. எடுத்து எப்படி ஜெபிக்கணுமா? வேதம் சொல்லுகிறது, அதெல்லாம் வசனத்தை படிக்க நேரம் இல்லை. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை வராதபடிக்கு எப்படி ஜெபம் பண்ணாரு? அவர் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணல, கரெக்டாக ஜெபம் பண்ணுறாரு, கருத்தாக ஜெபம் பண்ணுறாரு. 3 வருஷம் 6 மாதம் என்ன செய்யக்கூடாது? மழை வரக்கூடாது. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே என்ன பண்ணாராம்? மாற்றினாராம். அப்போ அவங்க ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, எல்லா காரியத்தையும் போட்டு அளப்புல. ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் வீணான காரியத்தை போட்டு வார்த்தையில போட்டு என்ன செய்யாதீங்க? அளப்பாதீங்க. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று பிதாவானவர் என்ன செய்கிறாரு? அறிந்திருக்கிறார். அதனால நீ வீணான வார்த்தையை போட்டு என்ன செய்யாதீங்க. இப்போ நம்முடைய ஜெபத்துல என்ன வேணும் அப்படின்னா, கருத்து இருக்கணும், இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆமா, காரணமே இல்லாம ஒரு கருத்தே இல்லாம எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது. நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்னா அந்த ஆழம் இருக்கணும் அந்த ஜெபத்தில். அடுத்தது நான் சொல்லுகிறேன், ஒரு ஜெபம் அப்படின்னா நம்மை தாழ்த்தி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது, இல்லை நீங்க ஜெபிக்க போகும்போது, நம்ம ஒரு நீதிமான, நம்ம ஒரு பெரிய ஒரு 10 வருஷம் விசுவாசி, நம்ம ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நிறைய செஞ்சிட்டோம், இல்லை நம்ம அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு ஒரு பெருமையோடு போய் என்ன செய்யக்கூடாதுன்னா ஜெபம் பண்ணக்கூடாது. ஆமே. பெருமையுள்ளவனுக்கு தேவன், இங்க பாருங்க, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ. நான் ஏற்கனவே சொன்னது போல 2 மனுஷங்க ஜெபம் பண்ண தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன பண்றாங்க? போறாங்க. 2 பேரும் போனாங்க, 2 பேரும் வாசப்படியில் நின்னாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஆயக்காரனை போல, இந்த பாவியை போல நான் இல்லை, நான் வாரத்தில் 2 தடவை என்ன செய்யறேன்? உபவாசிக்கிறேன். என்னுடைய வருமானத்தில் 10ல் 1 பங்கு என்ன செய்யறேன்? தசமபாகம் கொடுக்குறேன். நீ சிறு வயசுல இருந்து நான் என் வேத புஸ்தகத்தை கை கொள்றேன், எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு ஜெபம் பண்றான். ஆனா பக்கத்துல இருந்த ஒரு மனுஷன், அந்த பாவின்னு சொன்னாரு பாருங்க, அந்த மனுஷன் என்ன செய்யறாருன்னா, தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க என்ன பண்ணல, துணியாம தன் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகின் மேல், வேதம் சொல்லுகிறது, இவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். இவருடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னா பெருமையா இருந்தது. எப்படி இருந்தது? நான் யார் தெரியுமா? என்னுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? நான் எவ்வளோ நாளாக இருக்கிறேன் தெரியுமா? இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் நேற்று ரட்சிக்கப்பட்டவன் உனக்கு முன்னாடி பரலோகத்தில் இருப்பான். நான் அதுதான் நம்புகிறேன். இதை வச்சு நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டே போயிடுச்சு. ஒரு இடத்துல பெரிய ஆர்கியூமெண்ட்டே போயிடுச்சு. சும்மா சாதாரணமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசும்போது அதில் ஒரு எல்லாருமே ஊழியக்காரங்க தான். சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, இல்லை ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டவங்க தான் இப்படி இருப்பாங்க ஊழியத்தில், 50 வருஷம் ஊழியம் 60. நான் சொன்னேன், நேத்திக்கு ரட்சிக்கப்பட்டவங்க உனக்கு முன்னாடி பரலோகத்தில் இருப்பாங்க. எப்படி? அவங்களுடைய தாழ்மை, அவங்களுடைய விசுவாசம், தேவனுடைய இரக்கம். ஆமே. ஆண்டவர் சொல்றார், நான் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் என்ன பண்ணுவேன்? இரக்கமா இருப்பேன். இது நான் அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமா நான் பேசுறேன் இந்த சப்ஜெக்ட் குறித்து. இந்த தாழ்மையான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஒன்று இருக்கணும், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். நீங்கள் யாரு, உங்களுடைய மேன்மை, ஒருவேளை பெரிய ஆள், நான் இப்படி இருக்குது வசதி அப்படி எல்லாத்தையும் நம்ம எப்படி வாசலில் செருப்பை கழட்டி விடுறோமோ அங்கேயே என்ன பண்ணோம்? கழட்டி விட்டுட்டு உள்ளே வரும்போது, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நான் ஆண்டவர் பார்க்கத்தகாத ஒரு பாவி. ஆமே. அது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஏன் எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் போடணும் அப்படின்றனா,
பணம் இருக்கிறவங்க பெரிய காஸ்ட்லியான வஸ்திரத்தை என்ன பண்ண முடியும்? போட்டுன்னு வர முடியும். அந்த காஸ்ட்லியான வஸ்திரத்தை போட்டு வந்து நான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்கு இது. ஸ்கூலுக்கு போகிறோம், இப்போ என் பொண்ணை கூட சும்மா அங்கே ஒரு பால்வாடிக்கு அனுப்புகிறேன். அங்கே யூனிஃபார்ம் இன்னும் வாங்கலை, சும்மா ப்ராக்டிஸ்க்காக அனுப்புகிறேன். அங்கே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனால் பசங்களாம் பார்க்குது, அதுக்காகவே டல்லான ட்ரெஸ் என்ன பண்ணு போட்டு அனுப்பு, பழைய ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பு. ஏன்? ஸ்கூலில் போகும்போது எல்லா பிள்ளைங்களும் எப்படி இருக்கணும்? அதுக்கு தான் யூனிஃபார்ம்னு ஒன்று என்ன பண்ணுறாங்க. அங்கே வந்து நான் பெரிய ஆளுன்றதை காமிக்க வேண்டிய அவசியம். அப்போ தாழ்மை வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக எழுதிங்க, அடுத்ததாக ஒரு மனம் ரொம்ப முக்கியம். என்ன வேணும்? அப்போஸ்தலர் நாம் அதிகமான சமயத்தில் வாசித்திருக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ன பண்ணாங்க? ஓரிடத்தில் தங்கியிருந்து ஜெபம் பண்ணினாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன பண்ணாரு? கேட்டார். இங்கே நீங்கள் 100 பேர் இருக்கிறீங்க, இந்த 100 பேரும் சேர்ந்து ஒரு ஜெபத்தை பண்ணி அந்த ஜெபம் விளங்காம போறதுக்கு பதிலாக 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணா நிச்சயம் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நான் சொல்றது புரியுதா? 100 பேர் சேர்ந்து கத்தி கதறீங்க, என்ன பண்றீங்க? ஆமா, ஐயோ அம்மான் வயிற்றுல வாயில என்ன பண்றீங்க? அடிச்சுட்டு கீழே உருண்டு பிறண்டு தலையெல்லாம் பிச்சு போட்டு அழுது கூட ஜெபம் பண்றீங்க. ஆனா நீ ஜெபம் பண்ணும்போது உங்களுக்குள்ள என்ன இல்லை? கவனிங்கம்மா, என்ன இல்லை? ஆனா நீங்க எல்லாம் எப்படி பண்றீங்க? ஜெபம் பண்றீங்க, முடிய பிச்சு போட்டுக்கிறீங்க, உங்க கையெல்லாம் கிழிச்சுக்கிறீங்க, கீழே உளுந்து என்ன பண்றீங்க? புரள்றீங்க, இந்த மேட்டெல்லாம் கூட பிச்சு என்ன பண்றீங்க? ஆவியில நிரம்பி இந்த ஃபேனெல்லாம் கூட பிச்சு அடிச்சு உடச்சி தூக்கி போடுறீங்க. ஆனாலும் உங்க ஜெபம் என்ன பண்ணல? ஏன் கேட்கப்படல? நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்கன்னா வந்துருச்சு பாரு, இதுவும் ஜெபத்துக்கு என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. இதெல்லாம் ஜெபத்துக்கு வந்து நான் அப்போ காலைல வரும்போதே அங்கே 2 பேரும் கிளாஷ், கேட்ல என்ன பண்ணுது? கிளாஷ் ஆயிடுச்சு. அங்கேயே வாசல்லே கிளாஷ் ஆகிட்டு தான் எங்கே வராங்க? உள்ளே வராங்க. இதுவும் வந்து என்னத்த சொல்கிறது, இது மூஞ்சில முழிக்கிறது, வேறு வழி இல்லை. இப்போ நீ வரும்போதே எங்கே தான் வர? அங்கேயே முட்டி மோதி கிளாஷ் ஆகி தான் என்ன பண்ணுற? உள்ளே வர. இங்கே வந்து ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் குதின்னு என்ன பண்ணுற? குதிக்கிற. வேஸ்ட்டுப்பா, நீ குதிக்காது. எனர்ஜி தான் என்ன பண்ணும்? டோட்டல் லாஸ். எனர்ஜி தான் லாஸ். ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன் ஜெபம் என்ன பண்ண போறதில்ல? ஆண்டவர் உன் விண்ணப்பத்தையும் கேட்க போறதில்ல, உன் சத்தத்தையும் கேட்க போறதில்ல, ஆண்டவர் உன்னை பார்க்க போறதும் இல்லை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரு பெரிய கலாட்டாவே பண்ண வேஸ்ட். வேதம் சொல்லுகிறது, அன்பு இல்லாதவன் அபிஷேகத்தில் நிரம்பினா வெண்கலத்தை சத்தமிடுகிற ஓசையை போல இருக்குமா. கொரிந்தியர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், ஒரு வெண்கல கிண்ணத்தை போட்டு இந்த ட்ரம்ஸ் வாசிக்கும் போது அந்த ஹைஹேட்னு ஒன்று இருக்கும், பெருசா ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அதை எடுத்து டங்குன்னு ஒரு தட்டு என்ன பண்ணுவாங்க? சல்லுன்னு ஒரு சவுண்டு என்ன பண்ணுவோம்? கேட்கும். அது மாதிரி தான் உங்க ஜபத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அந்த சல் 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 என்ன பண்ணும்? போயிடும். ஓ, எங்கே 2 பேர் என் நாமத்து நிமித்தம் சொல்லுங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். உபவாச ஜபத்துக்கு 100 பேர் வந்து ஜெபம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்க வீட்டில் நீங்க கணவன் மனைவி ஜெபம் பண்ணாலே அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். போன வாரத்தில் ஒன்றுமே இல்லை, போன வாரத்தில் போன சண்டே தான் எங்கள் வீட்டில் 2 பாஸ்டர்ஸ் வந்தாங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருந்தோம், டீ வாங்கிட்டு வந்தோம், டீ குடித்தோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஜெபம் பண்ணலாம்ப்பா, சும்மா வந்துட்டு ஏன் போனோம், டீ குடிக்க வந்தோம், நம்ம ஜெபம் பண்ணலாம்ப்பான்னாங்க. ஜெபம் பண்ணோம். பக்கத்தில் இருந்த ஒரு பாஸ்டர் அலர்ட்டார். ஏன்? ஒரு மனதோடு ஜெபம் பண்ணோம். அவர் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்காரு, இவங்க ஜாலியாக என்ன பண்ணுறாரு, என்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவார், உன் மீஸ் என்ன செய் குறை, நீ இப்படி இல்லை அப்படி இல்லை, அப்படி மாறணும் இப்படி மாறணும், அப்படியே சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு அன்னைக்கு அவரும் இருந்தார். நானும் இன்னொரு பாஸ்டரும் சேர்ந்து ஜபிக்கிற ஜபத்தை பார்த்துட்டு, இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் என்ன பண்ணோம், நம்முடைய முகத்தை வைத்தோ நம்முடைய தோற்றத்தை வச்சோ இல்லை நம்ம ஜாலியாக பேசுறதை வச்சோ நம்முடைய ஜபத்தை கணக்கீடு செய்யவே முடியாது. நம்முடைய ஒரு மனதின் ஆவி அந்த இடத்துல இறங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும், முக்கால் மணி நேரம் இருக்கும். பக்கத்து ரூமில் இருந்த என் மச்சான் பதறி அடிச்சு ஓடியான்ட்டான். இன்னமும் உள்ள என்ன பண்ணுது, நான் ரூமை சாத்திட்டு ஏசியை போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அவன் பக்கத்து ரூமில் இருந்தவனுக்கு என்ன பண்ண முடியல,
உட்கார முடியல. அவன் பதறி அடிச்சுட்டு வந்து ஏதோ சண்டை எதுனா நடக்குதான். இல்லை, ஜெபம் கேட்கப்பட்டது. அன்னைக்கு ஒரு ஊழியக்காருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அந்த ஊழியக்காருக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்துட்டார். அவர் பலவீனத்தோடு இருந்தார். அன்னைக்கே அவருடைய ரிப்போர்ட்டை கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தார். நான் என்ன சொல்ல வரேன், நம்முடைய ஜெபம் ஒரு மனதோடு இல்லைன்னா 10 பேர் சேர்ந்து கத்தி அந்த வீட்டில் ஓடுகளெல்லாம் உடச்சி போட்டாலும் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. சமீப நாட்கள்லாம் நான் கடந்த நாட்கள் கூட பார்க்குறேன், பெண்கள் ஜபத்துக்கு எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணாங்க, போகிறாங்க. இங்கெல்லாம் எல்லாம் சொந்த வீடு. சென்னையில் எல்லாம் மேக்சிமம் வாடகை வீட்டில் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்கு போனால் ஒரு பாரத்தோடு அழுது ஜெபம் பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக வசனத்தை சொல்லி அப்படி தான் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்போது அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இவங்க எப்படி போகிறாங்கன்னா, போகும்போதே பிளான் எப்படி போகுதுன்னா, அந்த வீட்டில் முட்டி போடுறாங்களோ இல்லையோ ஆவியில் என்ன பண்ணுறாங்க, நிரம்ப ஆரம்பிச்சிடறாங்க. சும்மா சின்ன வீடு தானேங்க, எல்லார் வீட்லேயும் எப்படி தான் இருக்கும், கொஞ்சம் இடம் தான் இருக்கும். இவங்க போகிறது ஒரு 6 பேர். ஆவியில் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு இங்கே வராத ஒரு ஆவி வாடகை வீட்டில் உள்ளே போன உடனே என்ன வந்துடுது, ஆவி என்ன பண்ணுது, வந்துடுது. அங்கே போய் ஆவியில் நிரம்பி அந்த ஃப்ரிட்ஜு மேலே இருக்கிற 4 கிளாஸை கீழே போட்டு உடைச்சி, அது நான் நினைப்பேன் தலையில் கூட விழுந்துருந்தா சந்தோஷமாக இருக்குமே ஆண்டவரே. அந்த ஹவுஸ் ஓனர் அடுத்த நாள் வந்து, நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்க, வீட்டை, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா, வீட்டை என்ன பண்ணுங்க, இதுக்கா உனக்கு ஆவியானவர் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தாரு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். வீட்டு ஜெபங்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஆமாம் எல்லா ஜெபத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இங்கே வரும்போதெல்லாம் நல்ல கையை தட்டுங்க, இவ்வளோ பெரிய ஆலயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கு. இங்கெல்லாம் யாரும் என்ன பண்ணுறது இல்லை, கை தட்டுறதே இல்லைங்க. அங்கே தட்டுற தட்டு மேலே 3வது மாடியில் இருக்கு, எனக்கு இடிக்குது. அவ்வளோ கை என்ன பண்ணுறாங்க, ஆமாம் பில்டிங் விழுந்துருமோ அப்படி பயமாக இருக்குது. முட்டி போட்டவனே ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் அந்த அவங்களுக்கு எங்கே வசனம் வருதுன்னா, அப்போஸ்தலருடைய வசனத்தை அங்கே வந்துடுது. வீட்டில் முட்டி போட்டவனே பலத்த காற்று என்ன பண்ணுது, வீசுது. இடிமுழக்க சத்தம் என்ன பண்ணுது, கேட்குது. ஆவியானவர் பலமா என்ன பண்றாரு, நிரப்புறாரு. கடைசியில் டீயை குடிச்சிட்டு மேரி பிஸ்கெட்டை சாப்பிட்டு என்ன பண்ண வேண்டியது, வர வேண்டியது தான். அவ்வளோதான். டீ மேரி பிஸ்கெட்டோட உன் ஜபம் என்ன ஆச்சு, வேஸ்ட்டு. இந்த மேரி பிஸ்கெட்டுக்காக டீக்காகவா இவ்வளோ பிரச்சனை? பப்ஸ் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணோம். கஷ்டம்தான். ஒரு சிலர் முன்னாடியே என்ன பண்ணுறது, இங்கே எப்படின்னு தெரில எனக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு முன்னாடியே ஆர்டர் வாங்கிறது. என்ன பண்ணுறது, ஆர்டர் வாங்கி எடுத்து வைக்கிறது. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் நேராக கிச்சனில் போய் என்ன பண்ணுறது, பார்க்குறது என்ன வாங்கி வச்சுருக்கீங்க இன்னைக்கு ஸ்நாக்ஸு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே என்ன பண்ண முடியும். எக் பப்ஸ்னா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஜபம் எப்படி மாறிடுச்சுன்னா, உண்மையா இல்லையா நான் சொல்றது, எக் பப்ஸ் வாங்கி வச்சா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்றது, சத்தமா சொல்லுங்க, ஜபம் பண்றது. மேரி பிஸ்கெட்டும் டீயும் போட்டு வச்சிருந்தா சத்தமா சொல்லுங்க. இல்லை நிறைய பேருக்கு சொல்லவே இல்லையா, சத்தமா சொல்லுங்க. இல்லை பேதார இன்னைக்கு பட்டர் மசாலாவும் சப்பாத்திக்கு செஞ்சு வச்சிருக்கிறேன், பன்னீர் பட்டர் மசாலாவும், அன்னைக்கு வீடு காலி. அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்படி மாறிடுச்சு. பவுல் வந்து என்ன சொல்லுகிறாரு, நீ போராடி ஜெபம் பண்ணினா, இங்க நம்ம உணவை பார்த்து என்ன பண்றோம், ஆமா உணவு பார்த்து போராடுறோம். ஒரு மணி பன்னீர் பட்டர் மசாலா வந்தா ஒரு மணி என்ன பண்ணுது, சத்தமா சொல்லுங்க, ஒன்னா வந்துடுது. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி 65 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் வந்துடுது. இங்கே நாங்கள் ஒரு மனமா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனமே என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஆனால் அங்கே சிக்கன் பிரியாணியும் 65 பார்த்தோம்னு எப்படி தான் ஒரு மனம் வருதோ, அது ஆண்டவருக்கு மட்டும் தான் என்ன பண்ணோம். ஆமாம், அன்னைக்கு எல்லாம் ஐக்கியமாக என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. பாட்டில் எந்த ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணல,
ஜப குறிப்பில் எந்த ஒரு சண்டையும் என்ன பண்ணல, வரல. இதே மாதிரி பிஸ்கெட்னா நோட்டை தூக்கி அடிச்சு என்ன பண்றது? ஏன் உனக்கு அங்கெல்ல பிரச்சனை? சத்தமா சொல்லுங்க, இங்கதான் பிரச்சனை. இந்த டென்ஷன், மேரி பிஸ்கெட்டும் டீ வச்ச டென்ஷன்ல ஜப குறிப்பு நோட்டை என்ன பண்றது? தூக்கி அடிச்சு அந்த வீட்டில் சண்டை போடுறது. அல்லேலூயா. ஜபத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? நம்ம போராட சொன்னோம், டைம் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் நிறைய வித்தியாசமான ஜபங்கள்லாம் உண்டு. நம்ம ஜபம் எப்படி கேட்கப்படும்? ஆனா பவுல் சொல்லுகிற ஜபம் நீ என்ன செய்யனா, போராடி ஜெபி. வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்துட்டீங்களா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, படிங்க எல்லாரும், என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன்? சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு. இப்போ நீங்க எப்படி ஜெபம் பண்றோம்? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகும்போதுன்னா நம்மை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகள் என்ன செய்யணும்? விடணும். ஜெபம் ஏன் கேட்கப்படல அப்படின்னா, நம்ம பொல்லாத வழிகளை விடாத வரைக்கும் நம்முடைய ஜெபம் என்ன செய்யாது? சத்தமா சொல்லுங்க, கேட்கப்படாது. ஊழியக்கார் கதறி ஜெபம் பண்ணலாம், அவர் பாரத்தோடு ஜெபம் பண்ணலாம், வெளியே இருந்து வந்து ஒரு ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணலாம். ஏன் ஜெபம் கேட்கப்படல? நீ தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், வசனம் சொல்லுது, அப்பொழுது, எப்பொழுது? எப்பொழுது? பொல்லாத வழியை விட்டு, சத்தமா சொல்லுங்க, திரும்பும் போது. எப்போ? அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவங்க பாவத்தை மன்னிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? சுகத்தை தருவேன், சேமத்தை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன். அப்போ அங்கதான் நம்ம என்ன செய்யணும்னா நம்மை தாழ்த்தணும். நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்யாத வரைக்கும் அந்த பாவம் அப்படியே இருக்கும். நம்ம பொல்லாத வழிகளை வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு அதுக்கு இந்த காரியம் நிறைவேறணும், ஆண்டவரே இந்த காரியம் செய்யணும், நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? செய்ய மாட்டார். நம்முடைய ஜெபம் வீணா தான் போகும். இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்னா, ஒரு ஃபார்மாலிட்டி ஜெபத்தை தான் நம்ம ஏறெடுக்கிறோம். நமக்கு நம்ம மட்டும்தான் உருகி புரண்டு அழுது என்ன பண்றோம்? மற்றவங்களுக்குலாம் எப்படி ஜெபிக்கிறோம்? சாதாரண ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆசீர்வதியும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென். இதுதான் நம்ம ஜெபம். ஆண்டவர்கிட்டையும் வந்து ஒரு ஜெபத்தை கேட்குறாங்க சீஷங்க. எங்கே கேட்குறாங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை இங்கே எடுத்துக்கொள்ளலாம். 8வது வசனத்தை படிங்களேன். மத்தேயு 6:8 படிங்க. ஆ ஆ ஆ ஆ உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் என்ன செய்றாரு? அறிந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் வந்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு ஜெபத்தை என்ன செய்யறாருன்னா சொல்லி கொடுக்கிறார். இவங்க வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணோம் எனக்கு சொல்லி கொடுங்கன்னா, ஆண்டவர் ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்குறார். ஒரு ஜெபத்தினுடைய ஒரு அடிப்படை ஒரு ஃபார்மேட் என்ன பண்ணுறாங்க? ஆமாம், இப்போ வந்து உங்களுக்கு லீவ் லெட்டர் எழுதணும்னா ஒரு ஃபார்மேட் என்ன பண்ணுவாங்க? எழுதி கொடுப்பாங்க. அவங்க ஒருத்தர் பேர் போட்டு யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்துருப்பாங்க, இந்த இப்படி தான் நாங்கள் என்ன பண்ணோம் லெட்டர் எழுதணும். நீங்கள் அதே பேரில் அவங்க பேரை போட்டே எழுதி கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? தூக்கி மூஞ்சில என்ன பண்ணுவாங்க? இந்த இதுதான் சாம்பிள், இதை போல் என்ன செய், ஜெபம் பண்ணு, இல்லை எழுது. இப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு எப்படி ஜெபம் பண்ணணும்னா, ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுக்குறாரு சீஷர்களுக்கு. எப்படி ஜெபம் பண்ண சொல்கிறாரு? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது எப்படி சொல்லுங்க? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு உம்முடையவிலே. ஆமென். இதே ஜெபத்தை தான் எல்லா இடத்துலையும் என்ன பண்றோம்? சொல்றோம். சமீப நாட்கள் நான் பார்க்குறேன், இந்த ஜெபத்தை வந்து எல்லா கூட்டத்திலும் என்ன பண்றாங்க? சொல்லிடுறாங்க. இது ஜெபம் வந்து ஒரு ஆண்டவர் சாம்பிளுக்காக என்ன பண்ணாரு? சொன்னார், இப்படிதான் நீ ஜெபம் கடைசி வரைக்கும் இப்படி தான் பண்ணணும். என்ன பண்ணல? சொல்லலை. இப்படி என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ண தெரில அப்படின்னு சீஷங்க கேட்கும்போது
இந்த ஃபார்மேட் என்ன பண்றாருன்னா கொடுக்குறார். நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஜபத்தை மனப்பாடமா என்ன பண்றோம், மனசுல பதிச்சுக்கிறோம். பதிச்சுட்டு எல்லா இடத்திலும் பரமண்டல பிதாவே என்று ராஜ்யம் வருவதாக சித்த பரமண்டலம் செய்யறது போல பூமியில செய்யப்படுவதாக, நாங்கள் கடனாளி மணிகிறது போல் நீங்கள் எங்கள் கடன்களை மன்னிய ராஜ்யம் வல்லமை என்றடிக்க முடியவில்லை, ஆமென். இப்படியே என்ன பண்றோம்? ஆமா, இந்த ஜபத்தையே நம்ம பெருசா நினைக்கிறோம். ஆனா இது ஒரு ஃபார்மேட். இது பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னா, நீங்க போராடி ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்துல ஒரு வல்லமையும் அபிஷேகமும் வேணும். உங்களுடைய ஜெபம் ஒரு வைராக்கியமான ஜெபமா என்ன செய்யணும், மாறணும்னு சொல்லி சொல்றார். ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, நீங்க வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். எபேசியர் 6:12 வாசிங்க. அங்க சொல்றாரு பாருங்க, ஏனெனில் மாம்சத்தோடும் எங்க இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன இருக்கு? போராட்டம் உண்டு. நம்ம வானமண்டல பொல்லாத ஆவிக்கு நேரா போயிட்டு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இப்படி ராஜ்யம் வருவதாகனா பலாருன்னு என்ன பண்ணோம், ஒரு அடி விழும். இப்போ மாம்சம் ரத்தம் இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் இவைகளோடு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். இவைகளோடு போராடத்தக்கதாக நம்முடைய ஜெபம் எப்படி மாறணும்னா வல்லமையா மாறணும். நம்முடைய ஜெபம் ஒரு வைராக்கியமான ஜெபமா என்ன செய்யணும், மாறணும். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனா அப்படிதான் ஜெபம் பண்ணுன்றது சட்டம் இல்லை. பவுல் சொல்றாரு, நீ போராடுப்பா, உன் வாழ்க்கையில இந்த மாம்சத்தை மேற்கொள்ளணும், இந்த துரைத்தனங்களை மேற்கொள்ளணும், அதிகாரத்தை மேற்கொள்ளணும், இந்த பிசாசின் தந்திரங்களை நீ மேற்கொள்ளணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறனா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய போராட்டம் வேணும், வைராக்கியம் வேணும். ஜெபத்தில் நிற்கும் போதெல்லாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உங்களுக்குள்ள வேணும். ஆமென். இப்போ வேதத்திலிருந்து நம்ம இன்னொரு பகுதியை பார்ப்போம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 40ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:40. அங்க ஆண்டவர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி கொடுத்த ஜெபத்துக்கும் இப்போ அவங்களை ஜெபிக்க சொல்லுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நல்லா கவனிங்க. எங்க கெத்செமனே தோட்டத்தில் அவங்க சேர்ந்த போது அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க. என்ன வந்துருச்சு உங்களுக்கு? சோதனை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? சோதனை வந்துருச்சு. இந்த சோதனையில அகப்படக்கூடாதுன்னா நீ என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு சந்தோஷமா ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கல. ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அங்க அப்புறம் அவளை விட்டு கல்லெறிகிற தூரம் போய் முழங்கால் படிட்டு எப்படி ஜெபம் பண்றாரு? இல்ல, தூரம் போய் என்ன போடுறாரு? ஃபர்ஸ்ட் முழங்கால போடுறாரு. ஜெபம் பண்றதுக்குனுடைய முதல் ரூல்ஸ் என்ன? நம்ம இன்னைக்கு ரோட்ல நிக்கிற முழங்கால் போட முடியாது. ஆனா வீட்டில் நல்ல ஒரு ஆலயத்தில் என்ன செய்யலாம்? மண்ணில் போய் முட்டி போட முடியுமா? முட்டி போட முடியாது. இங்கே தான் முட்டி போடலாம். முழங்கால் படிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல ஆக கடவுது என்று என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணின. இதை பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக தான் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. அப்போ ஆண்டவர் நம்ம போராடல ஆனால் அடுத்த வசனமே சொல்லுகிறது, 44வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு என்ன செய்யறார்னா ஜெபம் பண்ணினார். வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் என்ன செய்யுது? விழுந்தது. ஆண்டவருக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நான் எதிர்க்க போகிறேன், சிலுவையை நான் சகிக்க போகிறேன், சிலுவையை நான் ஏற்றுக்கொண்டு நடக்க போகிறேன். இதற்கு பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய ராஜ்யம், இந்த ஜெபம் பத்தாது. இந்த ஜெபம் இப்ப எப்படி ஜெபம் பண்றாருன்னா மிகவும் வியாகுலத்தோடு, அடுத்தது அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழும்படி ஊக்கத்தோடு என்ன செய்யறாரு?
அப்பனா அவருடைய ஜெபம் எந்த அளவுக்கு பாரத்தோடு வேதனையோடு வியாகுலத்தோடு என்ன பண்ணியிருப்பாரு? ஜெபம் பண்ணியிருப்பாரு. இப்படி ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அடுத்த வசனத்தை படிங்க. எங்க இருக்கிறாங்க அவங்க? ஒரு மனுஷன் நல்ல வேர்வை வந்து ரத்தமா மாறுற அளவுக்கு கதறி என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு, ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாரு. இன்னொரு எதுல ஜெபம் பண்றாங்க? தூக்கத்தோடு என்ன பண்றாங்க? ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனாரு? என்ன சொல்லிட்டு போனாரு? ஆமா, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு எங்க என்ன பண்ணுங்க. இவங்க என்ன செய்யறாங்க? தூங்கி தூங்கி ஜெபம் பண்றாங்க. இப்போ கூட தூங்குறாங்க நிறைய பேர். நான் இப்பயும் சொல்றேன், நீங்க விழித்திருந்து போராடி ஜெபிங்கன்னா எப்படி ஜெபம் பண்றோம்? நம்ம தூங்கி தூங்கி ஜெபம் பண்றோம். சோத்ராம் ஸ்தோத்திரம். கீழே என்ன பண்றோம்? ஒரு இடி இடிக்கிறோம். சோத்ராம் சோத்ராம். பக்கத்தில் என்ன பண்றோம்? ஒரு இடி இடிக்கிறோம். அதாவது மேக்சிமம் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் யார் பக்கத்தில் என்ன பண்ணுறதுன்னா உட்காரதே இல்லை. மேக்சிமம் உட்காரதில் நின்றுனே போகிறது. ஏன்னா எனக்கு நின்னது ரொம்ப பழக்கமாயிடுச்சு. அதனால் நின்றுட்டே போகிறது. சண்டே போன வாரம் கூட நின்றுட்டே தான் போகிறேன். 4 மணி நேரம் நின்றுட்டே போகிறேன். ஏன் அப்படின்னா பக்கத்தில் உட்காந்தா எனக்கு தூங்கி யாருன்னா மேலே விழுந்தாங்கன்னா எனக்கு பயங்கரமான என்ன பண்ணுவோம். நானும் யார் மேலே தூங்கி என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். இப்போ இவங்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுப்பான்னா அவர் மனுஷன் கத்தி கதறி வேர்வெல்லாம் ரத்தம் வெளியே வர அளவுக்கு ஜெபம் பண்றாரு. இவங்க எப்படி என்ன பண்றாங்க? சொல்லுப்பா, சொல்லு சொல்லு சொல்லு. இப்பயும் முடிச்சிடுறேன், அவ்வளோதான். 11 மணி ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். நீங்க எல்லாம் 9:15 தானே உள்ள வந்தீங்க. அதனால நான் 11:15 தான் முடிவேன். எல்லாம் எப்படி கேட்குறோம்? இப்போ கூட நீ சொல்லு சொல்லு, எவ்வளோதான் பேசுவேன் நீ, உனக்கு இன்னும் 1/4 மணி நேரம் தான் என்ன இருக்கு, டைம் இருக்கு, நீ சொல்லு. தூக்க கண்ணு அப்படியே என்ன பண்ணுது? இப்போ அப்படியே இழுக்குது ஒவ்வொருத்தரையும். அதுவும் இட்லி சாப்பிட்டு தான் இன்னும் என்ன பண்ணுது, பின்னாடி பிடிச்சி இழுக்குது. இதுல வேற மந்திரவாதி இழுக்கிறான்னு வேண்டியது. உனக்கு என்ன மயக்கம் வந்துருச்சு? தூக்க மயக்கம் வந்து பிரதர், யாரோ பின்னாடி இருந்து என்ன பண்றாங்க, இனிமே நானா வந்து இழுத்தாதான் உண்டு. தூக்க மயக்கம் என்ன பண்ணல, உண்ட மயக்கம். மொத்தமா சொல்லுங்க, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும். அது தெரியாதா உங்களுக்கு? உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டாம். இப்போ இவர் திரும்பி வந்து பார்த்தா சீஷர்கள் எப்படி ஜெபம் பண்றாங்க? தூக்கத்தினால் என்ன பண்றாங்க? நித்திரை பண்ணுறது கண்டு ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? ஜெபம் பண்ணுங்க. இப்போ திரும்பவும் போயிட்டு ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு வராரு. திரும்ப இவங்க என்னதான் செய்யறாங்க? தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களை ஆண்டவர் திருத்தணும்னு முயற்சி எடுக்கல. ஆனா ஆண்டவர் பிடிக்க வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவர் யாருன்னு என்ன பண்ணாது? ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை இவங்களுக்கு வந்தது அப்படின்னா, ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் இவங்க என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ற நேரத்தில் தூங்கினா ஒரு பிரச்சனை வரும்போது நீங்களாம் என்ன செய்யணும்? தெரிச்சு ஓடணும். 12 சீஷர்ல ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு, மற்ற 11 பேர் என்ன பண்றாங்க? ஓடுறாங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபத்துக்கும் இப்போ ஜெபம் பண்ற ஜெபத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சொல்லி கொடுத்த ஜெபம் வேற, இப்போ பண்ற ஜெபம் வேற. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஜெபத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தையும் நீங்களும் நானும் பார்க்கணும். ஃபார்மாலிட்டியாவே ஜெபம் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டி ஜெபத்திலேயே வந்து கர்த்தர் எனக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு கதறி ஏசப்பா கிட்ட நீங்க எந்த அளவுக்கு உரிமை எடுத்து ஜெபம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும். நான் முதல் காரியத்தை சொல்லுகிறேன். முதல் காரியத்தை எழுதி கொள்ளுங்க. நம்முடைய போராட்டத்தின் ஜெபம் தேவனை நிற்க பண்ண வேண்டும். என்ன? நம்முடைய போராட்டத்தின் ஜெபம் தேவனை நிற்க பண்ணணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கள் என்று சொன்னால், லூக்கா 18:35. பின்பு அவர் எரியோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து என்ன கேட்டுக்கொண்டிருந்தான்? பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். என்ன செய்கிறான்? கூப்பிட்டான். ஒரு குருடன் சொல்றாங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த பக்கம் போறாருப்பா அப்படின்னு கேட்ட உடனே, ஆண்டவர் அப்படின்னா அவர் நன்மை செய்வாரு, என் கண்ணை திறக்க
அவரால் முடியும், எனக்கு அற்புதத்தை செய்வார், அவர் நம்பிக்கையோடு என்ன செய்யறான்னா கூப்பிடுறான். இப்போ அந்த வசனம் அடுத்த பகுதி சொல்லுகிறது, முன்னெடுப்பவர் பின்னெடுப்பவர் அவனை பேசாமல் இருக்கும்படி என்ன செய்யறாங்க, அதட்டுறாங்க. ஆனா அவன் என்ன செய்யல அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமா என்ன செய்யறான்னா கூப்பிடுறதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. மிகவும் அதிகமா கூப்பிடுறதுக்கு, நம்ம பாடுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. சத்தத்தை உயர்த்தி பாடுறதுக்கு, ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா இப்படி சொல்றதுக்கு வித்தியாசம். ஆண்டவரே கத்தி என்ன பண்றது வித்தியாசம் இருக்கு. இப்ப இவனுடைய அந்த கூப்பிடுதல், இவனுடைய சத்தம் எங்க போச்சு அப்படின்னா, எங்க போச்சு, ஏசப்பாவுடைய காதுக்கு போச்சு. இப்போ கேட்கிறாங்க, இயேசு நின்று என்ன பண்றாரு, நிக்கிறாரு. இயேசு என்ன பண்றாரு, நல்லா கவனிங்க. இவன் வந்து சாதாரணமா இயேசுவே இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டுருந்தா அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, தாவீதின் குமாரனே பரலோகத்தில் இருக்கிற பிதாவே பரமனு கூப்பிட்டு கேட்டிருக்குமா? இவன் கத்துறான். ஏன்னா இவனுக்கு அவ்வளோ தேவை இருக்கு, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. எப்படி கத்துறான், இயேசுவே எங்க கத்துங்க. அடுத்தது எப்படி கூப்பிடுறான், இவ்வளவு சவுண்டு கம்மியாக கூடுவான், எல்லாம் சேர்ந்து கூடும். எப்படி கூப்பிடுறான், ஃபர்ஸ்ட் இயேசுவே அப்படி கத்துறான். எல்லாரும் ஏய் வாய மூடு லூசா, நீ இவ்வளவு கூட்டம் போது நீ கூப்பிடுறது அவர்கிட்ட கேட்டுருமா? அவன் இவங்களெல்லாம் பார்க்கல. அடுத்து எப்படி கூப்பிடுறான்னா, தாவீதின் குமாரனே எப்படி கத்துறான், நான் வரலையே, நல்லா கூப்பிடுங்க. இப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நிக்கிறார், நிக்கிறார், கேட்கல. என்ன செய்ய, வசனம் என்ன சொல்லுகிறது, இயேசு நின்று என்ன பண்றாரு, நிக்கிறாரு. ஆண்டவர் பார்க்கிறாரு. இவனுக்கு என்ன செய்யுது, கண்ணுதான் என்ன பண்ணல, கண்ணுதான் தெரியல, வாய் என்ன பண்ணுது, நல்லாதாங்க அது. வாய் வந்து இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு வரைக்கும் என்ன பண்ணுது, வாய் நல்லாதான் இருக்குது. 1.5 மணி நேரம் வாய் பேச விட்டாலும் நம்ம தொண்டைக்கு எந்த ஒரு பாதிப்புமே என்ன பண்ணல, வரல. 10 நிமிஷம் பாடினோடனே தொண்டை என்ன பண்ணுது, என்ன பண்றோம், ஆமா தொண்டை கட்டிக்குது. இங்கிற வாழ்நாளெல்லாம் பாடிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் ஆக மாட்டுது. ஒரு 1/2 மணி நேரம் வீட்டு ஜபத்துக்கு போயிட்டு வந்தோடனே என்ன பண்றாங்க, தொண்டெல்லாம் ரொம்ப என்ன பண்ணிடுச்சு, கட்டிடுச்சு பிரதர். அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல. இப்போ இவன் மனுஷன் ஆண்டவர் பார்க்கிறாரு, உனக்கு பலன் இருக்கு, உனக்கு கண்ணு தெரியல, ஆனா என்ன பலன் இருக்கு, கூப்பிடுற பலன் இருக்கு. உன்னால போராட்டம் பண்ணி என்னை நிக்க வைக்க உன்னால என்ன பண்ண முடியும், முடியும். இந்த மனுஷன் என்ன செய்யறானா, எல்லாரும் அதட்டும் போதும் அவன் முன்னிலும் அதிகமா என்ன செய்யறானா சத்தமிட்டு கூப்பிடுறான். நீங்க மத்தேயுல வாசித்து பார்க்கலாம், மார்க்லையும் வாசித்து பார்க்கலாம், எல்லாருமே எழுதியிருப்பாங்க இதை. அவன் சத்தமிட்டு கூப்பிடுறான். சத்தமிட்டு ஆண்டவர் என்ன செய்யறான்னா ஒரு போராட்டத்தோடு நிற்க பண்ணுகிறான். ஆமே, நான் சொல்லுகிறேன், இந்த போராட்டத்தின் ஜபந்தான் தேவனை வந்து நிற்க பண்ணும். ஆண்டவர் வந்து நடந்து போவாருங்க. இந்த ஆலயத்து நடுவில் ஆராதனை செய்யும் போது, ஆண்டவருடைய வார்த்தை பேசும்போது அவர் இங்கே உலாவிட்டு இருக்கிறாரு. நீங்க எந்த அளவுக்கு அவரை கூப்பிடுறீங்களோ, எந்த அளவுக்கு அவரை அண்டிக் கொள்ளுகிறீங்களோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்க வலது பக்கத்தில் நிற்பார். ஆமே, வசனம் சொல்லுதுல, நான் உன் வலது பக்கத்துல உனக்கு துணையா இருக்கிறேன், நிழலா இருக்கிறேன். இந்த வசனம் பொய்யா போவாதில்ல. இப்போ இந்த மனுஷன் வந்து கூப்பிட்ட சவுண்டு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நின்றுட்டார். என்ன பண்ணிட்டாரு, நின்றுட்டார். அவனை கூட்டு வரும்படி சொன்னாரு. அவனை கிட்ட கூட்டு போறாங்க. நான் உனக்கு என்ன பாசேன், நான் பார்வையாடேன் ஆண்டவர், ஓ உன் விசுவாசத்தின்படியே எனக்கு ஆக கடவுள். நான் சொல்லுகிறேன், இது சாதாரணமான சத்தத்தினால, சாதாரணமான ஜெபத்தினால ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, உங்களால நிற்க வைக்க முடியாது. உங்க வீட்டில் ஆண்டவர் நிற்க வைக்கணும்னா நீங்க போராட்டம் பண்ணி ஜெபம் பண்ணணும், கதறி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு இறங்குற வரைக்கும் அந்த ஒரு கதறல் ஏக்கத்தோடு நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நிற்பார். ஆண்டவர் நிற்பார். 2வது காரியத்தை நம்ம எழுதி கொள்வோம். நம்முடைய போராட்டத்தின் ஜெபம் திரள் கூட்ட ஜனத்தை வந்து காப்பாற்றும். நம்முடைய போராட்டத்தின் ஜெபம் திரள் கூட்ட ஜனத்தை என்ன செய்யும், காப்பாற்றுறோம். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எஸ்தர் 4:14 எஸ்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது. மொர்தெகாய் வந்து சொல்லுகிறாரு, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இந்த எழும்பும்
அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். ஆ ஆ யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து, எங்க 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். எஸ்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு யூத ஜனங்கள் அழிய போகிற அந்த சூழ்நிலை இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஃபார்மாலிட்டி ஜெபம் பண்ணல. என்ன பண்ணல? ஆமா, பாரம்பரிய ஜெபத்தை என்ன பண்ணல எஸ்தர் பண்ணல. பாரம்பரிய ஜெபம் என்ன? பரமண்டலம் இருக்கிற நாங்கள் அழிந்து போகாதபடி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்கள் சுகத்தை ஆண்டவரே, ஆண்டவர் ஆண்டவரே 11 ஆயிடுச்சுப்பா, 11:05 ஆயிடுச்சு, கரெக்டாக சொல்கிறேன், பசிக்குது ஆண்டவரே, சீக்கிரமாக முடிக்கணும் ஆண்டவரே, காலைல கருப்பு காப்பி தான் குடிச்சு. இப்படியே உட்காந்துன்னா ஜனம் என்ன பண்ணோம்? அழியந்தான். ஃப்ரிட்ஜில் கறி வாங்கி வச்சுட்டு, ஆண்டவரே அதை வேற போய் அலசணும் ஆண்டவரே, சீக்கிரமா இவர் வாயை கட்டுங்க ஆண்டவரே. எஸ்தர் இப்படியா ஜெபம் பண்ணாங்க? உன் ஜனம் அழிய போகுதுன்னு கேட்ட உடனே இவங்க சொல்றாங்க, எல்லா அரண்மனையில் இருக்கிற யூதர்களை கூடி வர செய்து 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் தண்ணியும் குடிக்கல, சாப்பாடும் சாப்பிடல, எல்லாரும் போய் ஜெபம். நானும் என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன். கர்த்தர் உதவி செய்வார். நான் ராஜாவிடத்துல அந்த ராஜா யாரையும் உத்தரவு இல்லாம உள்ள வரக்கூடாது, ஆனா அந்த அதையும் மீறி நான் என்ன பண்றேன்? உள்ள போகிறேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, என்ன பண்றேன்? உள்ள போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், வைராக்கியத்தின் ஜெபந்தான் ஒட்டுமொத்த யூதர்களையும் காப்பாற்றி எஸ்தரையும் காப்பாற்றி அந்த தேசத்துக்கே எஸ்தரை ராஜாத்தியாக மாற்றினது. எந்த ஜெபம்? ஆண்டவரே ஆண்டவரே. அப்படி இல்லை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்படியே சாயிருது இல்லை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கொட்டாய் வருது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்படியே பின்னாடி இழுக்குது. அப்புறம் வந்து என்னை அவங்க இழுத்துட்டாங்க. வீட்டில் உட்காந்தாலே ஏதோ ஒன்று என்ன பண்ணுது? எதுவுமே இழுக்கல, எதுவுமே என்ன பண்ணல, இழுக்கல. நித்திரை மயக்கம். என்ன வருது? பசி மயக்கம். 11 மணி பசி மயக்கம். சீக்கிரமா முடிச்சிரு. இப்போ எஸ்தர் எப்படின்னா, ஒருவேளை நான் என்ன யோசிக்கிறேன்னா, நல்ல 3 வேளையை சாப்பிட்டுட்டு எஸ்தர் போய் ஜெபம் பண்ணியிருந்தா இப்படிதான் இருந்திருக்கும் ஜெபம். எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? நித்திரை மயக்கமா இருந்திருக்கும். எஸ்தர் ராஜாத்தி கிடைக்காது, உணவே கிடையாது. 3 வேளையை சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணலான்னு உட்காந்து என்ன வரும்? எப்பமா வரும். ஸ்ப்ரைட்டை குடிக்க வேண்டியது, டீயை குடிக்க வேண்டியது, நல்ல ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் ஆல் நைட் ப்ரேயரில் உட்கார முடியும் உங்களால்? ஏன் உட்கார முடியாது? அவ்வளோதான். ஏப்போ விட்டுட்டே இருப்பீங்க, கடைசியில் ஆல் அட்ரஸ் என்ன பண்ணது இருக்காது. அதுக்கு தான் நைட் ப்ரேயர் வரும்போது லைட்டாக என்ன பண்ணுங்க, ஒருத்தர் ஃபுல்லாக சாப்பிட்டா அவங்கள யாராலையுமே என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாத மகா சக்தியாக என்ன பண்ணுறாங்க, மாறிடுவாங்க தூக்கத்தில். ஆமாம், மகா சக்தினா வேற எதுலையும் பார்த்துடாது, தூக்கத்தில். இனிமே நீங்கள் சர்ச்சில் வந்து தூங்குவீங்க, நல்லா கவனிங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட காலத்தில் நீ மௌனமாக இருக்காத, நீ எப்படி ஜெபம் பண்ணுனா, போராடு, புசிக்காத, குடிக்காத. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணுமா, உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த எஸ்தருக்காக மாத்திரம் ஒட்டுமொத்த யூதர்களையும் கர்த்தர் காப்பாற்றினார். கவனிங்க, காப்பாற்றினார். எஸ்தருக்காக மாத்திரம் ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம்? போராடி ஜெபம் பண்ணணும், வைராக்கியமா ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபத்தில் முதலாவது கர்த்தர் என்ன பண்ணணும்? நிற்கணும். 2வது, நம்முடைய ஜெபத்தில் ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் காப்பாற்றப்படணும். ஒரு தேசம் அழியும் போது இப்படி கேட்குறோம், ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய பேர் வேனில் என்ன பண்ணுறாங்க, இறந்து போகிறாங்க, ஆட்டோவில் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பிள்ளைங்க இறந்துடுறாங்க. இது கேட்கும்போது சாதாரணமாக ஜெபம் பண்ணல, இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பாரத்தை, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா உதவி செய்ய, அந்த பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு கேட்குறேன். 3ஆவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 3வது, போராடி ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஆட்சி காலத்தில் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். 3வது என்ன? போராடி ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஆட்சி காலத்திலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க, ஜெயம் வரும். என்ன வரும்?
ஜெயம் வரும். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முன் செய்து வந்தபடியே தினமும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் என்ன பண்ணா, செலுத்தினா. என்ன பத்திரம்னா, இவங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க, ராஜாவை தவிர வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. அந்த தரியு ராஜாவில் தான் எல்லாரும் என்ன பண்ணோம், வணங்க. 30 நாள் வரைக்கும் வேற தேவரில் வழிபடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சட்டம் அந்த நாட்டில் வந்ததுக்கு அப்புறமும் இவர் அந்த சட்டத்தை பெருசா என்ன பண்ணல, பார்க்கல. இப்படிப்பட்ட சட்டம் போட்டாங்க, ஐயோ நான் சைலண்டா போய் கதவை சாத்திக்கிட்டு உள்ள போய் நான் ஜெபம் பண்றேன் அப்படி என்ன பண்ணல, இவர் ஜெபம் பண்ணல. எப்படி ஜெபம் பண்றாரு, மேலே போறாரு, பால்கனி என்ன பண்றாரு, ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஃபர்ஸ்ட் எப்படி ஜெபம் பண்ணுமோ அப்படியே 3 வேளை என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு, முழங்கால் போடுறாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு, கத்துறாரு, ஜெபம் பண்றாரு. எது வேணா நடக்கட்டும். இவருடைய ஜெபத்துக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட ஒரு சட்டம் போட்டா என்ன பண்ண முடியாது நம்மளால, சாதாரணமாக நம்ம என்ன பண்றது இல்லை, ஜெபிக்கிறதே கிடையாது. இதுல வேற யாரும் நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டா நம்ம ஜெபம் பண்ணுவோம். பா நல்லதா போச்சுடா, இவரு கூட இருந்து மல்லு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, யாரும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பசங்கள்லாம் பார்ப்பாங்க, பரவாயில்லப்பா இப்போதான் ஆண்டவராக பார்த்து என்ன பண்ணாங்க, விடுதலையை கொடுத்தாங்க. இந்த மனுஷங்கிட்ட இருந்து விடுதலை என்ன பண்ணிட்டாரு, சுதந்திரம்ன்றாங்க. இவர்கிட்ட இருந்து என்ன பண்ணல, சுதந்திரமே கிடைக்கல, வாங்கி கொடுத்துட்டாங்க. நிம்மதியா இருப்போம். ஆனா தானியேலுடைய ஜெபம் வித்தியாசமானது. நீ என்ன சட்டம் போடு, எப்படிப்பட்ட சட்டத்தை போடு, நான் என் ஜெபத்தை என்ன பண்ண மாட்டேன். 3 வேளை ஜெபம் பண்றாரு, எல்லா விண்டோவும் என்ன பண்றாரு, ஓப்பன் பண்ணி வச்சு ஜெபம் பண்றாரு. இது என்ன செய்யறாங்கன்னா 11ஆம் வசனம் சொல்லுகிற, அந்த மனுஷன் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறது என்ன பண்றாங்க, பார்க்கறாங்க. பார்த்து போய் ராஜா கிட்ட சொல்றாங்க, ராஜாவே நம்ம தேசத்துல இப்படி ஒரு சட்டம் இருக்குது, உம்மை தவிர வேற யாரையும் வழிபடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. இதெல்லாம் மதிக்காம ராஜா என்ன பண்ணிட்டான், தானியேல் ஜெபம் பண்றான். சட்டத்தை என்ன பண்ணுங்க, கையில் எடுங்க, தண்டனை கொடுங்க. வேற வழி இல்லை. ராஜா என்ன செய்யறாருன்னா, இவங்களுடைய உபத்திரவம் தாங்க முடியாம என்ன செய்யறாரு, சிங்க கேபில தூக்கி போடு. சிங்க கேபிக்கு போய் என்னதான் பண்றாரு, ஜெபம் தான் பண்றாரு. அங்கேயும் ஒண்ணு என்ன பண்ணல, சேதப்படுத்தல. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 20ஆம் வசனத்துல ராஜா போய் கேட்கிறாரு. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு எப்படி கூப்பிடுறாருன்னா, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று இவர் போய் பேசுறாரு. நீ இருக்கிறியாப்பா உயிரோட, நீ ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னியே, எப்பவுமே 3 வேளை என்ன பண்ண, சத்தமா சொல்லுங்க, அதுவும் பால்கனியெல்லாம் திறந்து வச்சு ஜெபம் பண்ணியே, நீ அழுது புரண்டு என்ன பண்ண ஜெபம் பண்ணியே, வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் எல்லாம் உடைச்சு ஜெபம் பண்ணியே. ஆண்டவர் உயிரோட இருக்கிறாரா? இப்போ உள்ள இருந்து என்ன சவுண்ட் வருதுன்னா, சத்தமா நல்ல எப்படி படிக்கணும், உள்ள இருந்து எப்படி சவுண்ட் வருது. அப்பொழுது தானியேல், ராஜாவே, எப்படி வருது சவுண்டு, ராஜாவே நீர் என்றும் ஏன் வாழ்க்கைன்னு சொல்றாருன்னா, நான் யாருன்றது இப்போ உனக்கு என்ன பண்ணிருக்கோம், என் ஜெபம் எவ்வளவு வல்லமையிலிருந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம் சொல்றார். நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய் என்ன பண்ணாரு, அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்படேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதி கேடு என்ன பண்ணல. எவ்வளவு ஒரு விசுவாசமான வார்த்தை வருது பாருங்க. நான் யாரு தெரியுதா, சிங்கம் என்ன பண்ண முடியல, என் ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. சிங்கத்தின் வாயே கட்ட முடிகிற அளவுக்கு என் ஜெபம் போராட்டம் பண்ணி ஜெபம் பண்ண முடியும். கர்த்தருக்கு அவ்வளவு பலனை தருவார். இன்னும் தூங்குறவங்க தூங்கிட்டே இருங்க, கர்த்தர் நல்லவர். ஆமே, சிங்கங்கள் சேதப்படுத்தாது. ஏன் படுத்தல, என் ஜெபம் அப்படி எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நான் ஜெபம் பண்றேன், அவ்வளவு போராடுகிறேன். ஆனா நடந்தது என்னன்னா, தானியேல் மேல் குற்றம் சாட்டினவங்களை தூக்கி அந்த கெபியில போகும்போது வேதம் சொல்லி 24ஆம் வசனத்தை, தானியேல் மேல் குற்றம் சாட்டுகிற மனுஷனையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் போட்டார்கள்.
கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து என்ன பண்ணுது? நல்லா கவனிங்க. ஜெபிக்கிறவனுக்கு ஜபம் இல்லாதவனுக்கு இதுதான் வித்தியாசம். தானியேல் போய் ஒரு நைட் எல்லாம் என்ன பண்றாரு? உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒண்ணுமே என்ன பண்ணல. ஆனா தானியேல் மேல ஒரு மனுஷன் எப்பவுமே குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் எழும்பிட்டே இருக்குது. இவங்க கெபிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி சிங்கங்கள் என்ன பண்ணிச்சான்? அடியில கூட கிரவுண்ட்ல போய் என்ன பண்ணல, இவங்க சேரவே இல்லை. ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ்ல என்ன பண்ணிச்சு? அவ்வளவுதான், அடிச்சு எலும்புகள் நொறுக்கி போட்டுதான். நான் சொல்லுகிறேன் பாருங்க, நீ ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, போராடி ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, எப்படிப்பட்ட இடத்திலும் தேவன் உங்களுக்கு, ஆட்சி காலத்திலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். வசனம் சொல்லுகிறது, தரியு அரசாண்ட காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. ஒரு நாளும் அவருக்கு குறைவே என்ன பண்ணல இல்லை. நான் சொல்லுகிறேன், 3 காரியத்தை சொன்னேன். நான் சொல்லுங்க. முதலாவது, நம்முடைய போராட்டத்தின் ஜெபம் தேவனை நிற்க பண்ணும். 2வது, புரியல, நம்முடைய போராடி ஜெபிக்கிற ஜெபம் திரள் கூட்டத்தை காப்பாற்றும். அடுத்து, இந்த ஆட்சி காலத்துல நமக்கு என்ன வரும்? எழுப்பி நிக்கலாமா? கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம்.